ஒரு மயில அம்மனாக வழிபடும் அதிசய சிவன் கோயிலை பத்தி உங்களுக்கு தெரியுமா? மயிலாடுதுறையில உள்ள மாயூரநாதர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில்ல தான் அம்மனை மயிலா நினைச்சு வழிபடுறாங்க. 100 அடிக்கு மேல உயரம் கொண்ட பிரம்மாண்டமான ராஜகோபுரம், 4 பிரகாரங்கள்னு சொல்லிட்டு கோயிலே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். தேவாரம் பாடப்பட்ட சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு அழகான கோயில். சிவனோட பேச்சை கேட்காம பார்வதி அம்மன் ஒரு யாகத்துக்கு போறாங்க. இதனால கோபமுற்ற சிவபெருமான் அம்மனையும் மயிலாக மாற்றி யாகத்தையும் கலைக்கிறாரு. மீண்டும் பழைய உருவம் வேண்டி தினமும் மயிலாக வந்து சிவபெருமான அம்மன் வணங்குறாங்க. இதனால கோபம் குறைந்த சிவபெருமான் அம்மனுக்காக கௌரி தாண்டவம் ஆடிய கோயில் தான் இந்த மயிலாடுதுறை கோயில். இங்க அம்மன் சிலைக்கு பதிலாக மயிலம்மைன்னு சொல்லி மயில் சிலையை வச்சுதான் வழிபாடு நடத்துவாங்க. கோயிலோட சுற்று பிரகாரத்துல அகத்திய விநாயகர், சந்தன விநாயகர்னு சொல்லிட்டு நிறைய சக்தி வாய்ந்த தெய்வங்களும் இருக்கு. மயில் வந்து பூஜை பண்ண தலங்கிறதால தான் இந்த கோயிலுக்கு மாயூரநாதரனும் இந்த ஊருக்கு மயிலாடுதுறைன்னு பெயர் வந்ததா சொல்லுவாங்க. சிவன் சன்னதிக்கு பின்னாடி உள்ள பிரகாரத்துல முருகன் கோயில் இருக்கு. இந்த கோயில அருணகிரிநாதர் பாடல் பாடியிருக்காரு. சக்தி வாய்ந்த விநாயகர், தட்சிணாமூர்த்தி, துர்க்கை அம்மனையும் நீங்க தரிசனம் பண்ணலாம். இந்த இடத்துல அபயாம்பிகைன்னு சொல்லிட்டு அம்மன் தனி சன்னதியில காட்சி தராங்க. கிழக்கு திசை நோக்கி தனி ஆலயத்துல இருக்கிறது ரொம்பவே சிறப்பு. திருமணம் ஆகாதவங்க, குழந்தை வர வேண்டிய நிறைய மக்கள் இந்த அம்மனை வந்து வழிபட்டுட்டு போவாங்க. இந்த பிரம்மாண்டமான கோயில் திருவாடுதுறை ஆதீனத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கு. கோயிலோட ராஜகோபுரத்துக்கு பக்கத்துல உள்ள பிரம்ம தீர்த்தத்துல குளிச்சுட்டு போனா நமக்கு நோய்கள் நீங்குங்கிறது ஒரு நம்பிக்கை. ஒரு அழகான கோயில். மயிலாடுதுறை போனா கண்டிப்பா போங்க.